அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி மாசி மாதத்தினுடைய மிகச்சிறப்பான அமாவாசை. நாளைக்கு மாசி அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் இந்த மாசி மாத அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாகவே மாசி மாதத்திலே கும்பராசியிலே சூரியனும் சந்திரனும் இருக்கும் பொழுது வருகின்ற அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால், இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வானியல் நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நாளைக்கு 9 கோள்களும் ஒரே இடத்திலே இருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய அமாவாசை என்று சொல்லலாம். அது எப்படி 9 கோளும் இந்த கும்பராசியிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கும்பராசியிலே குரு, கேது இந்த 2 கிரகங்களை தவிர மீதி 7 கிரகங்களும் கும்பராசியிலே இருக்கின்றன, அல்லது கும்பராசிக்கு மிக மிக ஒட்டி இருக்கின்றன. இப்போ சூரியன், சனி கிட்டத்தட்ட அவர் மீனராசியை நோக்கி போகிறார். சூரியன், சனி, ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், இதோடு சந்திரனும் நாளைக்கு அந்த இடத்துல வருகிறார். மாசி மாதம் 5ஆம் தேதியான நாளைக்கு ராகுவினுடைய சதய நட்சத்திரத்திலே சந்திரன் நுழையப் போகிறார். அதே சதய நட்சத்திரத்திலே சூரியனும் இருக்கிறார். நாளைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, உலகத்திலே இந்த பூமியிலே சூரிய கிரகண நாள். நம்ம பாரத தேசத்திலே இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதாலே அந்த கிரகண காலத்திலே நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் இங்கே கிடையாது. அது ஒன்று தான் வித்தியாசம். ஆனாலும் அந்த கிரகண காலம் என்பது வானிலே நிகழ்கிறது. 12:30 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் அந்த கிரகண காலம் என்று சொல்வார்கள். அது உலகத்திலே ஏதோ ஒரு இடத்திலே நடந்தாலும் கூட நாளைக்கு சூரிய கிரகணம் இருக்கு. நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியில்லை. ஆனால் நம்முடைய பித்ரு பூஜைகள் இயல்பாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகண நேரத்திலே செய்கின்ற பொழுது சாதாரணமாக செய்கின்ற அந்த பூஜையை விட 1000 மடங்கு பலன். அன்னைக்கு தருகின்ற தானமோ இல்லை வழிபாடோ இல்லை பித்ரு பூஜையோ, அதாவது முன்னோர்களுக்கு செய்கின்ற பூஜையோ எதுவாக இருந்தாலும், அந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே 1000 மடங்கு பலன் தருகின்ற ஒரு அபூர்வமான நாள் நாளைக்கு. 9 கோள்களும் இருக்கின்றன. இப்போ 7 கோள் தானே நீங்கள் கும்பராசியில் இருக்கிறதா சொன்னீங்க. குரு வெளியில் தானே இருக்கிறாரு, கேது வெளியில் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த கும்பராசியை மிதுன ராசியிலிருந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகையினால் அவருடைய அந்த பார்வை, அந்த குருவினுடைய பகுதி, அவருடைய பார்வை, அதுவும் பார்வைக்கு ரொம்ப பலம். அவருடைய ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். அதனால் அவர் இத்தனை கிரகங்களையும் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். கேது, ராகு என்பது ரெண்டுமே ஒரு கிரகத்தினுடைய 2 வடிவங்கள் தான் என்பது ஒன்று. அதனால் ராகுக்கு நேர் எதிரில் எப்பயுமே கேது இருப்பார், கேதுவுக்கு நேர் எதிரில் ராகு இருப்பார். அவர் சிம்ம ராசியிலிருந்து கும்பராசியை கேது பார்ப்பதாலே அவருடைய பார்வையும் அந்த கும்பத்திலே விழுகிறது. சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நாளைய தினம் நடக்கிறது. அதுவும் இந்த மாசி மாதம் என்ன, அது சிவராத்திரியை ஒட்டி வர்றது. சிவராத்திரிக்கு அடுத்து இந்த சதுர்த்தசி, அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய மயான கொள்ளை, அதாவது சிவபெருமானுடைய சாபம் நீங்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சாபம் நீங்குது? மேல்மறையனூரில் சிவபெருமான் அந்த மயானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதாலே அவருக்கு அந்த பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டு அவர் பிட்சாண்டியாக திரிகிறார். அதே மாதிரி அது பார்வதிக்காக அவர் அந்த 5வது தலையை கிள்ளியதாக ஒரு புராணம் இருக்கு. அதாவது பார்வதியை திருமணம் செய்து கொண்டு அந்த இடத்துல பிரம்மா வரும்பொழுது அவருக்கு 5 தலை, இவருக்கு 5 தலை, தன்னுடைய கணவர் தான் என்று நினைத்து பிரம்மாவை வணங்கியதாலே பிறகு தெரிந்து கொள்ளுகிறார் வந்தவர் தன்னுடைய கணவர் அல்ல பிரம்மா என்று. இருவருக்கும் 5 தலை இருக்கிறதாலே இப்படிப்பட்ட குழப்பம் என்று சிவனாரிடம் சொல்லி அந்த 5வது தலை கிள்ளியதாலே பிரம்ம கபாலம் ஒட்டி கொள்ளுகிறது. தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதே என்று சரஸ்வதி தேவி, என்னுடைய கணவனுக்கு எப்படி 5வது தலை விழுந்ததாலே அவருடைய உருவம் மாறிவிட்டதோ அதே போல உன்னுடைய உருவமும் மாறிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தேவியினுடைய உருவமும் மாறி மேல்மறையனூரிலே ஒரு புற்றிலே அவள் தவம் இருக்கிறாள். இந்த மாசி மாத அமாவாசை அன்றுதான் அங்கே சிவபெருமான் வர
அந்த சிவபெருமானுக்கு உணவு தன்னுடைய கணவன் வந்துவிட்டார், அவருடைய சாபம் நீங்க போகிறது என்பதற்காக அந்த பிரம்ம கபாலத்திலே 3 உருண்டைகள் உணவு தயார் செய்து அந்த மயானத்திலே முதல் உருண்டை போடுகின்ற பொழுது அந்த பிரம்ம கபாலம் விழுங்குகிறது. 2வது உருண்டை போடுகின்ற பொழுது பிரம்ம கபாலம் விழுங்குகிறது. 3வது உருண்டை பெருமாள் சொல்லித்தரார், 3வது உருண்டையை அந்த கபாலத்தில் போட்டுறாத, கையில் போட்டுறாத, கீழே போடு. கீழே அதை உண்பதற்காக அந்த கபாலம் கீழே இறங்கி பூமியிலே விழும். அப்பொழுது உன்னுடைய கணவனுடைய கையை விட்டு, சிவனுடைய கையை விட்டு பிரம்ம கபாலம் நீங்கி அவர் பழையபடியாக மாறிவிடுவார் என்று சொன்ன நிகழ்வு நடந்த காலம் எந்த காலம் என்று சொன்னால் இது. அதனால தான் அந்த அங்கார பரமேஸ்வரி அகோர ரூபத்துடன் அந்த இடத்திலே காட்சி தருகின்றாள். இந்த இரவு நேரத்திலே அந்த கபாலத்தை மண்ணிலே சூலத்தாலே அடித்து தேய்த்து அந்த கபால மோட்சம் தருவதாக ஒரு வரலாறு மேல்மறையூரிலே இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசையும் அங்கே விசேஷம். மாசி மாதத்திலே தேர் திருவிழா நடக்கும். அந்த மாசி மாதத்திலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை ஒட்டி இந்த மாசி அமாவாசை. ஆனால் இந்த தரம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சாயங்காலமே, அதாவது திங்கக்கிழமை சாயங்காலமே அமாவாசை வந்து விடுகிறது. ஒரு 5:30 மணிக்கு திங்கக்கிழமை அமாவாசை வருது. நாளை செவ்வாய்க்கிழமை 6:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசையில் எல்லா அங்காள பரமேஸ்வரி கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிரம்மோற்சவங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதுவும் இந்த மீனவர்கள் வழிபடுகின்ற கடவுள் என்று சொல்வார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த இடத்துல மேல்மறையூரிலே அந்த பூஜை செய்பவர்கள், அந்த கோயில் கட்டியவர்கள் எல்லாம் அந்த மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலே அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறை அந்த இடத்துல இருக்கிறது. இந்த மயான கொலை என்பது எந்தெந்த இடத்துல எல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும். பல பேர் நேர்த்திக்கடன், எப்படி சிவனுடைய தோஷம் நீங்கியதோ அதே போல் நம்முடைய தோஷங்களெல்லாம் நீங்கி விடக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளிலே என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வழக்கம் போல அமாவாசை என்று நீங்கள் செய்ய வேண்டிய பிதிர் தர்ப்பணாதிகள். பிதிர் தர்ப்பணாதிகள்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாப்பிடாம வீட்டை சுத்தபத்தமாக வச்சிருந்து முன்னோர்கள் வருவார்கள். அவர்களை வரவேற்பதற்காக விளக்கேற்றி வைத்து அந்த 12:30 மணிக்கு மேலே, இந்த 12:30 மணிக்கு மேலே தான் இந்த கிரகண நேரம்ங்கிறது வருது. கிரகண நேரமும் தர்ப்பண நேரமும் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது நாளைக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்திலே எள்ளும் தண்ணீரும் நீங்கள் உங்கள் முன்னோர்களுடைய பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி இறைத்துவிட்டு, பிறகு விரதம் இருந்து அவர்களுக்கு உணவு படைத்து காகத்திற்கு போட்டுவிட்டு சாப்பிட வேண்டும். மாலையிலே ஒரு விளக்கு, அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பது என்பது ரொம்ப அற்புதமான நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு தர்ம நெறி. அந்த நெறியை இந்த மாசி மாதத்திலே நீங்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும். ரொம்ப அற்புதமான நாள் என்பதனாலே எல்லா கிரகங்களும் ஒன்றாகக்கூடிய அற்புதமான நாள் என்பது மறுபடியும் கிடைக்காது. இப்போ அடுத்த அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வேறு வேறு இடத்துல இருக்கும். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசியிலே எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற அபூர்வம். அந்த அற்புதம் நாளை நிகழ இருக்கின்றது. நம்ம என்ன பண்ணணும்? முன்னோர்களை வணங்க வேண்டும். கிரகண தோஷம் என்பதாலே சூரியாதி நவகிரகங்களை வணங்க வேண்டும். அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் நினைத்து வணங்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் அவசியம் நாளை செய்ய வேண்டும்.